Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th Maths logarithm second chapter logarithm. அதில் example 2.37 பார்க்க போகிறோம். So first question read பண்ணிக்கலாம். If log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 which is equal to 7/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the value of x. எனக்கு லாகில் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கொஷினை நல்லா பாருங்கள். லாக் எக்ஸ் டு தி பேஸ் 2ன்னு இருக்குது. இங்கே எனக்கு பேஸ் எல்லாமே எனக்கு ஈக்குவலாக இல்லை, அப்படி தானே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 4, 16, 2 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே படித்தோம். என்ன ஃபார்முலாஸ் படித்தோம் இதில்? அப்போ நான் என்ன ஃபார்முலாஸ் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம படித்தது ப்ராடக்ட் ரூல், நெக்ஸ்ட்டு கோஷன்ட் ரூல், பவர் ரூல். இங்கே சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா எனக்கு இங்கே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா, அது ஃபார்முலா நான் சொல்கிறேன். லாக் a to the base b which is equal to 1/log b to the base a அப்படி நான் எழுதிக்கலாம். அதாவது எனக்கு இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ராக்ஷனில் நான் எழுதிக்கணும், ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கணும். ஸோ 1/log b to the base a அப்படின்னு நான் இதை எழுதிக்கணும். சரியா? ஸோ இதான் எனக்கு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்து இந்த சம்மை இப்போது நான் எழுத போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சம்மை எழுதிக்கலாம். ஸோ log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 is equal to 7/2 அப்படின்னு இருக்குது. சரியா? இப்போது நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பேஸாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது. சரியா? அப்போது நான் வந்து இங்கே 2வையும் இந்த எக்ஸையும் நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். 1/log இங்கே போயிடும் இல்லையா? ஸோ 2 to the base x ப்ளஸ் 1/, ரெசிப்ரோக்கலாக நான் எழுதி b and a நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ log 4 to the base x ப்ளஸ் log 16 to the base x 1/, ஓகேவா? which is equal to 7/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். எனக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே எனக்கு 4 இருக்குது, இங்கே எனக்கு 16 இருக்குது. சரியா? இப்போ நான் இதை 2 ஸ்கொயர், இங்கே 4 நான் என்ன எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே 16 நான் என்ன எழுதிக்கலாம்? 2 பேஸ் பண்ணியே நான் எழுதிக்கலாம். 2/4 நான் எழுதிக்கலாம். ஏன் நான் வந்து எல்லாத்தையும் நான் 2வால் நான் எழுதுகிறேன் அப்படின்னா, எனக்கு log 2 அப்படின்னு எனக்கு காமனாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை காமனாக வெளியில் எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் log 2 to the base x அப்படிங்கிறத வச்சியே, இந்த 2வை வச்சே மற்ற எல்லாத்தையுமே நான் எழுதிக்கிறேன். அப்போது 1/log 2 ஸ்கொயர் to the base x, இந்த 4ஐ நான் 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ப்ளஸ் 1/log 16ஐ நான் எப்படி எழுதிக்கலாம்? 2/4ன்னு எழுதிக்கலாம். to the base x which is equal to 7/2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு பவர் ரூல் தெரியும். அப்படி தான். நான் பவர் ரூல்னால் இந்த 2 எனக்கு இங்கே பவராக இருக்கிறது எனக்கு இங்கே முன்னாடி லாகுக்கு முன்னாடி வரணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ரூலை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், 1/, இங்கே எனக்கு எந்த பவருமே இல்லை. ஸோ நான் log 2x அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் 1/, இந்த 2வை நான் முன்னாடி கொண்டு வரேன். 2 into log 2 to the base x ப்ளஸ் 1/, இங்கே எனக்கு என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 into log 2 to the base x which is equal to 7/2 அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், எனக்கு கான்ஸ்டன்ட்டும் எனக்கு இங்கே இருக்குது. நான் திரும்பவும் நான் என்ன செய்ய போகிறேன்? இதே இந்த ப்ராடக்ட் ரூலை சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணி எழுத போகிறேன். எனக்கு இங்கே ரெசிப்ரோக்கலாக இருக்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். log a/bன்னு எழுதிக்கலாம். அப்படி தானே? ஏன்னா நான் வந்து பேஸை நான் சேஞ்ச் பண்ணுறதுனால. அப்போது எனக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ நான் இதை எப்படி எழுத போகிறேன்? இந்த மாதிரி நான் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1/, அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்போ log x to the base 2,
ஓகேவா. ப்ளஸ் இங்கே எனக்கு 1/2 அப்படின்னு எனக்கு இருக்குது. நான் இதை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ரெசிப்ரோக்கல்லேருந்து எனக்கு மேலே ஆகும் இல்லையா. அப்போது 1/2 எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், அது எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ 1/2 இன்ட்டு இதை தான் நான் இப்போ மாற்ற போகிறேன். ஸோ log x to the base 2 அப்படின்னு எழுதுகிறோம். ப்ளஸ் இதை நான் என்ன செய்ய போகிறேன், 1/4 எனக்கு அப்படியே தான் இருக்கும், இது எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ அப்படியே தான் இருக்கும், இன்ட்டு log x to the base 2 which is equal to 7/2. இங்கே எதுக்கு நான் திரும்பவும் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி நான் சேஞ்ச் பண்ணுவோம் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி எனக்கு 2 இந்த 4 இந்த ஸ்கொயர் எனக்கு வந்து பேஸ் வந்து எனக்கு ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பர்ஸை நான் மேலே எடுத்துக்கிட்டு அதோட பவர்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸை நான் ஈக்குவலாக நான் கொண்டு வந்துட்டேன் 2 2 2ன்னு. இப்போ நான் என்ன செய்கிறேன், திரும்பவும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணினாதான் எனக்கு எக்ஸுங்கிறது எனக்கு இங்கே வரும். சரியா. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பாருங்கள், log y to the base a which is equal to x இப்படி இருந்துச்சு. இந்த ஃபார்மேஷனில் நம்ம வந்து கொண்டு வரணும். எதுவுமே நம்ம எக்ஸ் ஃபார்முலாவோ எக்ஸோட வேல்யூவோ என்ன வேல்யூ நமக்கு கேட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேஷனில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா y ஈக்குவல் டு a பவர் எக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா. அப்போது நான் இந்த மாதிரி நான் ஃபார்மேஷனில் கொண்டு வந்தால் தான் எனக்கு எக்ஸோட வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்க முடியும். இங்கே எனக்கு எக்ஸுக்கு பதிலாக இங்கே எனக்கு என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்குது. ஒய் ஈக்குவல் டு சம்திங்னு எனக்கு வந்தால் தான் அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அதனால தான் நான் திரும்பவும் இங்கே எக்ஸை இங்கே கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலேயும். சரியா. இப்போ பாருங்கள், எனக்கு எக்ஸு log x to the base 2ங்கிறது எனக்கு எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே ஈக்குவல் போடக்கூடாது, இது that இன்ஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ log x to the base 2வை நான் காமனாக எடுத்துக்கிட்டேன் இன்ட்டு, அப்போ எனக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், நான் காமனாக வெளியில் எடுத்தேன்னா இங்கே எனக்கு எதுவுமே இல்லை, ஸோ 1 இருக்கிறதா அர்த்தம். 1 ப்ளஸ் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 1/2 இருக்குது. ஸோ 1/2 ப்ளஸ் இங்கே இதை எடுத்துட்டேன்னா 1/4 இருக்குது. 1/4 இஸ் ஈக்குவல் டு 7/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ that implies log x to the base 2 இது எனக்கு எப்படி இருக்குது, நார்மல் அடிஷன் தான். ஸோ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எனக்கு 4 வரும். அப்போ இங்கே நான் எடுத்தேன் அப்படின்னா 4 + 2 + 1 அப்படின்னு எனக்கு இருக்கும், which is equal to 7/2. ஸோ இதுவும் எனக்கு நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ தான் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன் பாருங்கள். இதுலேயே நம்மளுக்கு என்ன வரும், 7/4ன்னு வரும். கரெக்டாக. இஸ் ஈக்குவல் டு 7/2 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், log x to the base 2 which is equal to 7/2. இது இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே போகும்போது எனக்கு டிவிஷனாக மாறும், அப்படி தானே, ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 4/7 ஆகும். ஸோ 7 7 கேன்சல் ஆயிரும், இங்கே 2ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு log x to the base 2 which is equal to 2 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. அதாவது நம்ம சொன்ன ஃபார்மேஷனில் நம்ம கொண்டு வந்துட்டோம். log y to the base a which is equal to x அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், y ஈக்குவல் டு a பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரியா. அப்போ எனக்கு இங்கே ஒய்க்கு பதிலாக எனக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸுன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 2 இருக்குது. இது ஏ, இது ஒய்ன்னு அர்த்தம். கரெக்டாக. அப்போ எனக்கு 2 இருக்குது. ஸோ 2 பவர் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். therefore x ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ x ஈக்குவல் டு 4